மார்ச் 18ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. திருக்குறள் எண் 512. தெரிந்து வினையாடல். பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். ஸோ இதான் இன்றைக்கான திருக்குறள். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். பேரவை தலைவருக்கு எதிரான தீர்மானம் தோல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேரவையில் நம்ம தலைவராக இருப்பாங்க இல்லையா, ஸ்பீக்கராக ஒருத்தர் இருப்பார். அவர் ஒவ்வொரு பேரவை கூடும்போதும் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் எதிர்க்கட்சி சார்பாக போட்டிருக்காங்க. அதில் வாக்களிப்பு நடந்து அதில் எதிர்த்து 154 பேரும் ஆதரவாக 63 பேரும் இருந்திருக்காங்க. ரொம்ப கம்மியான நபர்கள் ஆதரவு தெரிவித்ததுனால அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் அப்பாவு, அவரை பதவி நீக்க கோரி அதிமுக சார்பாக தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுதான் தோல்வி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இந்தியா நியூசிலாந்து இடையே 6 ஒப்பந்தங்கள் 2 பிரதமர்கள் முன்னிலையில் கையொப்பம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான நியூசிலாந்தோட பிரதமர் நியூசிலாந்தோட பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன் 5 நாளாக அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியோட இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இருதரப்பு உறவுகளும் பலப்படுத்துறதுக்காக வர்த்தகம், முதலீடு, கடல்சார் பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், விண்வெளி, போக்குவரத்து, விளையாட்டு, மக்கள் ரீதியான தொடர்பு இதுக்கெல்லாம் இதை வலுப்படுத்துறதுக்கான முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ரீதியிலான உறவை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் கல்வி செகண்டு, விளையாட்டு தேர்டு, வேளாண்மை ஃபோர்த்து, பருவநிலை மாறுபாடு 5th, அதுக்கப்புறம் சுங்கவரி அது 6th. மொத்தம் 6 ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு செக்யூரிட்டி சார்பாக 2 நாடும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு முக்கியமான கையெழுத்து. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் 5 இது கையெழுத்தாயிருக்காங்க. மொத்தம் சேர்த்து 6. நெக்ஸ்ட் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி, அடுத்து எஜுகேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 3 ஸ்போர்ட்ஸ். 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்கு கையெழுத்தாயிருக்கு. அடுத்து பருவநிலை மாறுபாடு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் சரி பண்ணுறதுக்கு 2 பேர் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. சுங்கவரி கஸ்டம் டியூட்டி அதுவும் கையெழுத்தாயிருக்கு. இதுதான் இந்தியா நியூசிலாண்டுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த 6 ஒப்பந்தங்கள். அது 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி நல்ல ஒரு உறவு தொடரும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு, மோடி சொல்லியிருக்காரு. ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமாக இருக்கும் அந்த 2 நாட்டுக்கும் அப்படின்றது நம்பப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவோட நியூஸ். சென்னை ஐஐடியில் விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ சார்பாக வி நாராயணன் திறந்து வைத்துள்ளார். ஒரு உயர் சிறப்பு மையம் இஸ்ரோ சார்பாக ஐஐடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செயற்கைக்கோள்களின் நீண்ட ஆயுள், விண்கல பாதுகாப்பு, பயண வெற்றி ஆகியவற்றை வெப்ப கட்டுப்பாடு இன்றியமையாதது என்பதால் இந்த முயற்சி இந்தியாவில் விண்வெளி திட்டத்துக்கு திருப்பு முனையாக இருக்கும். வெப்ப பரிமாற்றம், குளிரூட்டும் அமைப்புள்ள திரவ இயக்கவியல் அறிவியலுக்கான தொடர்பு மையமாக இந்த புதிய மையம் செயல்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வியோமித்ரா அப்படின்னு ஒரு ரோபோ உருவாக்கியிருக்காங்க. அந்த ரோபோ என்ன பண்ண போகுதுன்னா, அந்த ககன்யான் திட்டப்பயிற்சிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த வியோமித்ராவை ஃபஸ்ட்டு மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த வியோமித்ரான்ற ரோபோவை ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறாங்க விண்வெளிக்கு. ககன்யான் திட்டம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டம் தான் ககன்யான் திட்டம். அந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த ரோபோவை அனுப்பிச்சு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றத சோதிக்க போகிறாங்க. விண்கல பாதுகாப்பை சோதிக்கவும் மனிதர்கள் செயல்பாடுகளை உருவாக்கப்படுவதும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோ அடுத்த ஆண்டுக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த 2 ஆண்டுக்குள் ஏவுகணை பின்னுக்கு ஏவப்படும். குலசேகரப்பட்டினத்திலிருந்து முதல் முறையாக 500 டன் எடை கொண்ட அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணையை செலுத்த போகிறாங்க. இந்த நியூஸில் விஜயோமித்ரா ரோபோ அதை பற்றி மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, 5348 நலவாழ்வு மையங்களில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்த போகிறாங்க.
ஒவ்வொரு புதன்கிழமையும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிக்கும் அந்த அட்டவணை போட்டிருக்காங்களே, இந்த தடுப்பூசி வழங்கப்படும் அப்படின்ற அந்த அட்டவணைப்படி வந்து சுகாதாரத்துறை சார்பாக வந்து இந்த நலவாழ்வு மையங்களில் ஊசி போட போகிறாங்க. கடந்த 1978ஆம் ஆண்டு வந்து முதல் தடுப்பூசி திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 11 வகையான தடுப்பூசிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி மூலமாக 12 வகையான நோய்களிலிருந்து குழந்தை மற்றும் கர்ப்பிணிகளை காக்க முடிகிறது. அட்டவணையில் இருக்க தடுப்பூசி என்னென்னு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு கிளாஸில். அதை நான் வந்து லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கடல் அலை மூலம் 12.4 ஜெகாவாட் மின் உற்பத்தி. நிதி ஆயோக் உறுப்பினர் விஜயகுமார் தகவல். சென்னை பள்ளிக்கரணையில் செயல்பட்டு வரும் தேசிய கடல்வளத்துறை தொழில்நுட்ப கழகம் சார்பாக கடல்சார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு 2 நாள் வந்து சர்வதேச கருத்தரங்கம் நடந்திருக்கு. அந்த கருத்தரங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கடல் அலை மூலம் 12.4 ஜெகாவாட் மின்சார உற்பத்தி வந்து செய்ய முடியும் என்பதால் அதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக வந்து இந்த கருத்தரங்கத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ரோஷினி அப்படின்ற ஒரு கடல் நீரால் எரியும் லாந்தர் விளக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சீ வாட்டரில் எரியக்கூடிய ஒரு விளக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட நேம் தான் வந்து ரோஷினி. இந்த விளக்கு அந்தமான் நிக்கோபார் மற்றும் லக்ஷதீப் துறைமுக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. இதே மாதிரி கப்பல்களுக்கு வழிகாட்டும் மிதக்கும் வழிகாட்டு அமைப்பு, மிதக்கும் கலன் சொல்லப்படுறது காமராஜர் துறைமுகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி உட்பட 11 விமான நிலையங்கள் தனியாருக்கு குத்தகை. மாநிலவையில் மத்திய அரசு தகவல். ஆல்ரெடி இந்தியா விமான நிலையத்தின் ஆணையத்தின் சார்பில் நிர்வாகப்படுத்தப்பட்ட 25 விமான நிலையங்களை 2022 முதல் 2025 வரை இல்லான காலகட்டத்தில் அரசு தனியார் பங்கேற்பு, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்து குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 11 விமான நிலையத்தை குத்தகைக்கு விடுறாங்க. ரெண்டுமே கவர்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டும் சேர்ந்து வந்து பண்ணுறது தான். திருச்சி, அமிர்தசரஸ், வாரணாசி, புவனேஸ்வரம், ராய்ப்பூர் விமான நிலையங்கள் மற்றும் 6 சிறிய விமான நிலையங்களை வந்து இப்போ மேம்பாட்டு பணிகளை வந்து அரசு தனியார் 2 பேரும் சேர்ந்து பங்கேற்க போகிறாங்க. மொத்தம் வந்து நம்மளோட நாட்டில் முழுவதும் 159 விமான நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட பக்கத்துலேயே வந்து உடான் திட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் வந்து அமைக்க போகிறதா நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. பல உலக நாடுகளின் பாராட்டுகளை பெற்ற உடான் திட்டம் எல்லா விமான நிலையத்தையும் ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைச்சி வச்சுருக்காங்க இந்த திட்டத்தில். இப்போ வந்து நமக்கு பட்ஜெட்டில் அடுத்த 10 ஆண்டுக்கு இந்த திட்டம் வந்து நீடிக்கும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதில் உடான் திட்டம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2016 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து எப்படின்னா, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எல்லாத்துக்கும் ஒரு விமான போக்குவரத்து வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து டார்கெட் இவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக. ஸோ வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு எளிய மனிதர்களையும் பறக்க வைக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. காமன் மேன் டு ஃப்ளை. ஸோ அதுக்காக வந்து நிறைய விமான நிலையங்களை ஒருங்கிணைக்கிறது, ப்ரைஸஸ் வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த உடான் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடான்றது உடி தேஷ்க் ஆம் நாகரிக் அப்படின்றது தான் இதோட மீனிங், இந்த உடான்றதுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஜியாமால்யா வாக்ஷி அப்படின்றவர் வந்து பதவியேற்றிருக்காரு. தலைமை நீதிபதி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காரு. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செஞ்சுருக்காங்க. இவரோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 2031ஆம் ஆண்டு வரை இருக்கும். அதாவது 6 ஆண்டுகளுக்கு மேல் பதவி வகிப்போர் என்பதோடு தலைமை நீதிபதியாக பதவி வைக்க வாய்ப்புள்ளது. 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து பதவியில் இருந்தாங்கன்னா 2031ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதியோட ஓய்வு பெற்ற பிறகு அவர் வந்து தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறையாக இருக்கும், ஹைகோர்ட்டுக்கு வேறையாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65. இதே ஹைகோர்ட்டுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 62 தான். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதாவது நான் ஜட்ஜஸ் சொல்லிகிட்ருக்கேன், ஜட்ஜஸோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ். டோட்டலாக வந்து 33 இப்போ ஜட்ஜஸ் இருக்காங்க. இவரோட சேர்த்து எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னா 34 பேர் இருக்கணும் ஜட்ஜஸாக. இப்போ 33 பேர் இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் பணியிடங்கள் 34 என்பது குறிப்பிடத்தக்கது கொடுத்துருக்காங்க இல்லையா. 33 உயர்ந்து 34 வந்து குறிப்பிடத்தக்கதுன்றது இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த 33 அப்படின்ற எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸை சேர்த்து தான், தலைமை நீதிபதியோட சேர்த்து தான், சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து தான் இந்த 33ன்ற எண்ணிக்கை. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இரும்பின் பயன்பாட்டின் தமிழக தொன்மம் அறிவியல் பூர்வ சரிபார்ப்புக்கு பிறகே கருத்து.
மத்திய அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. கொஷின் ஹார்ஸ் நடந்திருக்கு. அதில் வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கேள்வி நேரத்தின் போது துணை கேள்வி எழுப்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பேசுகையில், தமிழ்நாட்டின் சிவகலையில் அண்மையில் கிடைத்த தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் இரும்பு காலம் பற்றி புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தி உள்ளன. சிவகலை அந்த இடத்துல கங்கை சமவெளியில் இரும்பு உருக்குதலுக்கு முன்பே வந்து கிமு 2172க்கு முந்தையதாக இருக்குது அந்த கண்டுபிடிப்பு. ஸோ வந்து அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிச்சிட்டாங்க. ஒரு அருங்காட்சியை வந்து உருவாக்க போகிறாங்க. இதை வந்து மத்திய அரசும் ஏற்று உலக பாரம்பரிய மையமாக அங்கீகரித்து உலக கலாச்சார சூழலுக்கு எடுத்து செல்லுமான்ற கேள்விக்கு அவர் கஜேந்திர சிங் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அறிவியல் பூர்வமாக அதை சரி பார்த்துட்டு தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும்னு சொல்லி முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மார்ச் 24, 25 ரெண்டுமே வந்து பேங்க் ஃபுல்லாக நாடு தழுவிய வேலை நிறுத்தம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பேங்க் செக்டாரில் 22லேருந்து 25 வரைக்கும் இந்த போராட்டம் நடத்துனாங்க. வேலை நிறுத்த போராட்டம் வங்கி ஊழியர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மார்ச் 18ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.